ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள், உங்கள் வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதமா அமைப்பு. காரணம், லாபத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. அந்த உச்சம் பெற்ற செவ்வாயோட சூரியன் இருக்கிறதும் புதன் இருக்கிறதும் பிப்ரவரி 7ஆம் தேதி சுக்கிரன் வரதும் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். அதனால இவங்க உத்தியோகத்துல சிறப்பான நிலையை எட்ட முடியும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான். அது சம்பந்தப்பட்ட துவக்கம் கூட நடக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, உங்கள் கீழே பணிபுரியவர்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய மேலதிகாரியுடைய ஒத்துழைப்புன்னு களை கட்டக்கூடிய மாசமா தான் இது இருக்கும். தொழிலிடத்துல இருக்கிறதே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மார்க்கெட்டிங் துறை, எரிபொருள் துறை, கட்டுமான தொழில், மெக்கானிசம் சம்பந்தப்பட்டது, இந்த துறையில உள்ளவங்கெல்லாம் ரொம்ப அபரிமிதமான லாபங்களை ஈட்டுவாங்க. ரியல் எஸ்டேட்ல உள்ளவங்களுக்குலாம் அபரிமிதமான பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், மூத்த சகோதர சகோதரிகளால லாபம் உண்டுன்னு சொல்லலாம். அதனால பல வழிகளில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பம் கூச்சல் குழப்பத்தோட போகும், ஆனா அதே சமயம் ஒற்றுமையும் இருக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதன் பிறகு ஒற்றுமை மேலோங்கும். ஆனால் கூச்சல் குழப்பத்தோட குடும்பம் நடந்தாலும் மகிழ்வுக்கு குறை இருக்காது. கேளிக்கையான விஷயங்களுக்கு நீங்க உற்சாகமா செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு பிரமாதமா இருக்கும். குறிப்பா விளையாட்டுல ஈடுபடக்கூடிய பிள்ளைகளா உங்கள் பிள்ளைகள் இருந்தா அதுல குறிப்பிடத்தக்க பரிசுகள் அடையிறதோ அல்லது குறிப்பிடத்தக்க நிலையை அடையிறதோ ஏற்படும். அது உங்களுக்கு பெருமையை தேடி கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அவங்க உடல் சூட்டாலேயோ அல்லது அஜீரண கோளாறாலேயோ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். புத்துணர்ச்சியோட நீங்க உணர்வீங்க. ஆனாலும் அப்பப்போ உடல் சோர்வு உங்களை எட்டி பார்க்கும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருள். இந்த மாதம் பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுனால உங்களுடைய சேமிப்பு நிலை உயரலாம். அதன் காரணமாக புதிய வாகனங்கள் எடுப்பது அல்லது நிலப்புலன்கள் வாங்குவதுன்னு உங்களுடைய சிந்தனை போகும். அதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா எடுத்துக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வாராகி, பிரத்யங்கரா தேவி, காளி, திருச்செந்தூர் முருகன்.